வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. நம்ம 90ஸ்ல படிச்ச தமிழ் பாட புத்தகங்கள்ல இருக்கிற கதைகளை தான் இந்த பகுதிகளில் பார்க்க போறோம். அறிவால் வெல்லுவேன். ஒரு அழகிய மலை. அதன் அடிவாரத்தில் மலையாடுகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அதில் குறும்புக்கார ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்தது. அது தன் தோழர்களுடன் மலையில் ஏறும், அங்குள்ள வழுக்கும் பாறைகளில் வழுக்கி விளையாடும், சரிவான பாறைகளில் தாவி தாவி ஓடும், அங்குள்ள காட்டில் சுற்றித் திரியும். தாயாடு தன் குட்டியை பற்றி எப்போதும் கவலைப்படும். ஏன் தெரியுமா? அந்த காட்டில் புலிகளும் வசித்து வந்தன. தாயாடு காட்டில் விளையாட போகும் தன் குட்டியிடம், இரு பக்கங்களையும் பார்த்து கவனமாக செல். காற்றில் புலியின் வாசம் வருகிறதா? முகர்ந்து பார். அருகில் ஏதாவது சலசலப்பு கேட்கிறதா? கூர்ந்து கவனி. அபாயம் என்று தெரிந்தால் முதலில் குரங்குகள் ஒலி எழுப்பும். உடனே மான்கள் பயந்து ஓடும். மிக அருகில் புலி இருந்தால் அப்பகுதியில் ஒருவித அமைதி நிலவும். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறும். அதற்கு ஆட்டுக்குட்டியோ, அழகு மலைக்கு செல்லுவேன், ஆடிப்பாடி துள்ளுவேன், அருகில் புலியே வந்தாலும் என் அறிவால் அதனை வெல்லுவேன் என்று துணிவுடன் பதில் கூறும். ஒரு நாள் மாலை நேரம் மலையில் மேய சென்ற ஆடுகள் எல்லாம் வீட்டிற்கு திரும்பின. குறும்புக்கார ஆட்டுக்குட்டி மற்றும் பாடிக்கொண்டே தனியாக வந்தது. திடீரென்று ஓர் உருமல் சத்தம். ஆட்டுக்குட்டி அச்சத்துடன் திரும்பி பார்த்தது. மிக அருகில் ஒரு புலி. தப்பி ஓடலாமா? எங்காவது ஒளிந்து கொள்ளலாமா? என்ன செய்வது? ஆட்டுக்குட்டி துணிச்சலுடன், அழகு மலைக்கு செல்லுவேன், ஆடிப்பாடி துள்ளுவேன், அருகில் புலியே வந்தாலும் என் அறிவால் அதனை வெல்லுவேன் என்று பாடியது. புலி கேலியாக, ஓ, உன் அறிவால் என்னை வெல்வாயா? உன் அறிவு திறமையை காட்டு பார்க்கலாம் என்றது. உடனே ஆட்டுக்குட்டி, நான் உன்னிடம் சில புதிர்களை கேட்பேன். நீ சரியான விடை சொல்ல வேண்டும். சொல்ல முடியாவிட்டால் என்னை அறிவாளி என்று ஏற்றுக்கொண்டு விட்டுவிட வேண்டும். சரியா என்று கேட்டது. சரி என்று தலையாட்டியது புலி. விடிய விடிய பூந்தோட்டம், விடிந்து பார்த்தால் வெறும் தோட்டம். அது என்ன? புலி திரு திரு என்று விழித்தது. பூந்தோட்டம்? வெறுந்தோட்டமா? ஒன்றும் புரியவில்லையே. நீயே சொல் என்றது. வானம், விண்மீன்கள் என்ற ஆட்டுக்குட்டி துள்ளிக்கொண்டே கூறியது. இன்னொரு புதிர் கூறுகிறேன். தின்ன பழம் பழுக்கும், தின்னாத காய் காய்க்கும். அது என்ன? புலி குறுக்கும் நெடுக்குமாக நடந்தது. ஆழ்ந்து சிந்தித்தது. ஆனாலும் அதற்கு விடை தெரியவில்லை. வேப்பமரம் என்று விடையை கூறியது ஆட்டுக்குட்டி. நீரிலும் இருப்பான், நிலத்திலும் இருப்பான், வாளோடு பிறப்பான், வாளை இழப்பான். அவன் யார் என்றது ஆட்டுக்குட்டி. இதற்கும் புலிக்கு விடை தெரியவில்லை. தவளை என்று கூறியது ஆட்டுக்குட்டி. உடனே புலி, நீ அறிவாளிதான், போய் வா என்று பாராட்டி அனுப்பியது. ஆட்டுக்குட்டி மகிழ்ச்சியுடன் அழகு மலைக்கு செல்லுவேன் என்று பாடிக்கொண்டே சென்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.